ஞானசேகரனை காப்பாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரும் ஏங்க காப்பாத்தணும்? எதுக்கு காப்பாத்தணும்? அவன் ஞானி அவன் இல்ல தியாகி அவனை ஏன் காப்பாத்தணும்? அவனை ஆனா தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் வைக்கிறாங்க. யாரோ 1000 கட்சி இருக்கட்டும், 1000 கட்சி இருக்கட்டும். நம்ம வீட்டுல ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி சும்மா இருப்போமா? நம்ம கண்ணுல தண்ணி வராது, நம்ம உடம்பு ஆடாது. ஏன் காப்பாத்துறீங்க? நாங்க இது ரொம்ப அநியாய குறும்பம் நடக்குது, எதோ நடக்குதுதான். கண்ணு முன்னாடி பார்த்து சும்மாதான் இருக்கீங்க. ஒரு பிரச்சனைக்கு வரும்போது எல்லாரும் குரல் கொடுக்கறது இல்லையா? இதே மாதிரி பண்ண ஆந்திராவில் பாத்தீங்களா? ஒரு போலீஸ்கார் என்ன பண்ணாரு? உடனே என்கவுண்டர், உடனே தண்டனை நிறைவேற்றினாரு. அந்த மாதிரி தண்டனை நிறைவேற்றின இவனுக்கு அது எந்த சாரோ எந்த பாவியோ? அவனை பெத்தன ஒரு தாய் தால பொம்பளை தான் இல்ல, அவன் கூட பிறந்தன ஒரு அக்கா தங்கச்சி பொம்பளை தான் இல்ல. அறிவு இருக்க வேணாம், யோசிக்க வேணாம். எவ்வளவு நீதி அரசர்கள் இருக்கிறாங்க. உண்மைக்கே தமிழ்நாட்டுல எவ்வளவு நீதி அரசர்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனையை கொடுக்கணும், கடுமையான தண்டனையை கொடுக்கணும். இதுதான் நான் சொல்றது. அந்த பொண்ணு காலேஜ்ல தான் இருந்தா, அந்த கேம்பஸ் உள்ளதால இருந்தா, தனியாக இருந்தால சொல்லுங்க. அப்ப காலேஜ் உள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அந்த பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? புரியுதுங்களா? இருட்டுல நடந்து போனா பாதுகாப்பு இல்ல, ஒரு பெண்ணு தனியா நடந்து போனா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் பெண்கள் எங்கதான் போவாங்க? அப்ப எங்கதான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்களா நியூஸ்? ஒரு குழந்தைய சஸ்பெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா கீழே விழுந்து சொல்றாங்க. போக போக தான் தெரியும். காவல்துறை அதிகாரிங்க அதை விசாரிப்பாங்க. அது என்ன நடந்து சொல்லுவாங்க. முந்தானத்து பாத்தீங்களா, பால் ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கு, இளம் விதவை பொண்ணு. அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருந்தா கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும். புரியுதுங்களா? இது நான் மட்டும் குரல் கொடுத்தா மட்டும் ஒண்ணு ஆக போறது கிடையாது. எல்லாரும் தான் குரல் கொடுக்கணும். வெளி வட்டாரமா, உள் வட்டாரமா, அரசியல் வட்டாரமா? அப்ப எந்த வட்டாரம் அது? நீ பிரியாணி கடை நடத்துற புரோக்கரா இல்ல வேற எதுவும் புரோக்கரா? நீ உன்னை சட்டம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? சட்டம் ஒரு காலமும் பார்த்து சும்மா இருக்காது. உனக்கு தண்டனைகள் கண்டிப்பா உண்டு. போராடுறவங்க போராடித்தான் இருக்கிறாங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடித்தான் இருக்கிறாங்க. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? போராடுறவங்க போராடித்தான் இருக்கிறாங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடித்தான் இருக்கிறாங்க. இந்த தண்டனை மட்டும் போதுமா? நீங்க சொல்லுங்க. இப்ப இதே உங்களுக்கு ஒரு தங்கச்சோ இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணோ, உங்களுக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு இருந்தா இந்த கை கால் மட்டும் உடைச்சிட்டு சும்மா விட்டுருவீங்களா? நான் அரசாங்கத்தை கேட்கல, புரியுதுங்களா? அந்த சார்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கேட்கிறேன். இப்போ சமீபத்துல ஒரு நீதி அரசர் தீர்ப்பு கொடுத்தாரு பாருங்க. சென்னையில நடந்த ஒரு பொண்ணை தள்ளி விட்டாங்கன்னு, மரண தண்டனை. அந்த மாதிரி நீதி அரசர்கள் சொல்லணும். உண்மைக்கு நீதி அரசர்கள் ஐயா சொல்லணும். அம்மா இருந்தாலும் சரி, ஐயா இருந்தாலும் சரி, கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும். இதுதான் உண்மை. நான் வைக்கிற கோரிக்கை தான். நான் வைக்கிற கோரிக்கை திருநங்கைகள் சார்பாக எல்லாரும் நாங்க வைக்கிற கோரிக்கை அதுதான்.